ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் படித்து கொண்டிருந்தான். அவன் சுமாராகத்தான் படிப்பான். அவனுடன் படித்த மற்ற மாணவர்கள் எல்லோரும் நன்றாக படிப்பார்கள். வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவன் சாதாரணமான குடும்பத்தைச் சேர்ந்தவன். அதனால் அவனுக்குள் எப்பொழுதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. நான் மற்றவர்களைப் போல் இல்லை என்று நினைத்து யாரிடமும் அதிகமாக பழகாமல் தனியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. புத்தகங்கள், பத்திரிகைகள், பொது அறிவு விஷயங்கள் இவரை ஆர்வமாக படிப்பான். அதனால் அவனுடைய அறிவு மெதுவாக வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் இதை கவனித்தார். அவர் அருகில் வந்து கேட்டார், ஏன் மற்ற மாணவர்களுடன் பழகவில்லை? அவன் வருத்தத்துடன் சொன்னான், அவர்கள் எல்லோரும் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சார். நானோ சாதாரணமானவன். எனக்கு தன்னம்பிக்கை குறைவுதான் என்று சொன்னான். அதை கேட்டு ஆசிரியர் சிரித்தார். உன்னை நீ குறைத்து மதிப்பிடாதே. உனக்கு நல்ல திறமை இருக்கிறது. அடுத்த வாரம் பள்ளியில் கட்டுரை போட்டி நடக்கின்றது. அதில் கலந்து கொள். அந்த ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையை மாற்றலாம் என்றார். ஆசிரியரின் அந்த வார்த்தை அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது. அடுத்த வாரம் நடந்த கட்டுரை போட்டியிலே அவன் கலந்து கொண்டான். முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது முதல் பரிசு அவருக்குத்தான். அவன் நம்பவே முடியவில்லை. மேடையில் பரிசு வாங்கிய அந்த நிமிடம் அவனுக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மை உடைந்து விழுந்தது. என்னாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கை அவனுள் பிறந்தது. அதன் பிறகு அவன் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர்ந்தான். ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு சின்ன அறிவுரை, ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு சிறிய பரிசு அவன் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. சில நேரங்களில் ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றுவது பணம் அல்ல, ஒரு நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைதான். நன்றி.